நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 29/9/2024 புரட்டாசி மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. துவாதசி திதி மாலை 4:48 வரை, பின்பு தேய்பிறை திரியோதசி திதி. நாள் முழுவதும் மக நட்சத்திரம், நாள் முழுவதும் மரண யோகம். சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது மிகவும் நல்லது. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, சுக்கிரன் 7லும் சந்திரன் 5லும் சஞ்சரிப்பதால் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். ராசியாதிபதி செவ்வாய் 3ல் சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். பண வரவுகள் தாராளமாக இருந்து பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. சில நாட்களாக இருந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மிக மிக சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ல் செவ்வாய் 4ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் நிதானத்தோடு இருக்க வேண்டும். குறிப்பாக நீங்கள் வெகுளித்தனமாகவும் வெளிப்படையாகவும் பேசினாலும் மற்றவர்கள் அதனை தப்பாக எடுத்துக்கொள்வார்கள். பேச்சை குறைத்துக் கொள்வது நல்லது. பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட சற்று தாமதமாகும். பொதுவாக பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பதன் மூலமாக ஏற்படக்கூடிய சிறு சிறு பாதிப்புகளை சமாளிக்க முடியும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன், 4ல் புதன், 5ல் சுக்கிரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். உங்களுக்கு இருந்து வந்த இடையூறுகள் எல்லாம் விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் சிறப்பாக இருந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது மிக மிக சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருந்து வந்த தேவையற்ற பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி அனுகூலமான பலன்கள் ஏற்படும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது ஒரு வளமான பலனை தரும். கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியன் கேது, லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் உங்கள் முயற்சிகள் வெற்றி அடையும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். பண வரவுகள் தாராளமாக இருந்து உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் கூட தற்போது கைகூடி மகிழ்ச்சி ஏற்படும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்ற முடியும். தொழில் வியாபாரத்தில்
சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைத்து லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு இனிய அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் 2 புதன் 3 சுக்கிரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த தேவையற்ற நெருக்கடிகள் குறையும். குறிப்பாக வீண் செலவுகள் குறைந்து சேமிக்கக்கூடிய அளவிற்கு உங்களின் பொருளாதார நிலையானது மிக மிக நன்றாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் பிறர் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு முன்னேற்றமான நிலையினை அடைவீர்கள். குறிப்பாக வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது மிக மிக சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பிரித்திங்கா தேவி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் புதன் 10 செவ்வாய் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் என்றாலும் வேலையாட்களால் சிறு சிறு நெருக்கடிகள் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு தேவையற்ற பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும் என்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. குறிப்பாக உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரன் 6ல் ராகு சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். பண வரவுகள் மிக மிக தாராளமாக இருந்து மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் திருப்திகரமாக இருக்கும். பெண்கள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்களை பெறுவீர்கள். உறவினர்கள் மூலமாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் கூட தற்போது விலகி ஒரு சுமூகமான நிலை உண்டாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. ஒரு சிலருக்கு இருந்து வந்த பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு சாதகமான நிலை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதும் 10ல் சந்திரன் 11ல் சூரியன் கேது சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். பண வரவுகள் மிக மிக தாராளமாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்ற முடியும். அசையும் அசையா சொத்துகளில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களின் நல்ல பண்பை புரிந்து கொண்டு உங்களுடன் நட்புடன் பழகக்கூடிய நிலை உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9ல் சந்திரன் 10ல் சூரியன் புதன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த மன குழப்பங்கள் தற்போது விலகி மன நிம்மதி ஏற்படும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்கங்கள் விலகி உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைத்து லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் கூட ஓரளவுக்கு விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும்.
குறிப்பாக உறவினர்கள் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு சுமூகமான நிலை ஏற்பட்டு மனம் நிம்மதி உண்டாகும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதும் 10ல் சுக்கிரன் இருப்பதும் நல்ல அமைப்பு என்றாலும் சந்திரனானவர் இன்றைய நாள் முழுவதும் உங்கள் ராசிக்கு 8ல் சஞ்சரித்து சந்திராஷ்டிரமம் இருப்பதால் எந்த விஷயத்திலும் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும். தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் கூட சற்று தாமதமாகும். பண வரவில் ஒரு சில அனுகூலங்கள் இருந்தாலும் வீண் செலவுகள் காரணமாக உங்கள் சேமிப்புகள் குறையும். புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக பேச்சை குறைப்பது மிகவும் நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். குறிப்பாக தொழில் தொடர்பான முக்கிய விஷயங்களை வெளிநபர்களிடம் பேசாமல் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன் 9ல் சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு ஆகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு வாடிக்கையாளர்களிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் பணியில் நீங்கள் சிறப்பாகவும் நிம்மதியுடனும் செயல்பட முடியும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மிக மிக நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ல் சந்திரன் 7ல் புதன் சஞ்சரிப்பது மிகவும் நல்ல அமைப்பாகும். உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். பண வரவுகள் சற்று சாதகமாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த சின்ன சின்ன பாதிப்புகள் எல்லாம் கூட தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கூட்டாளிகள் மூலமாக சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் தற்போது ஒரு விடிவு காலம் கிடைத்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு இனிய அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.